இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மார்ச் மாதத்திற்கான கூடுதல் வாக்காளர் பட்டியல் வெளியீடு. சரிபார்க்க 1 மாத கால அவகாசம். 2025 மார்ச் மாதத்திற்கான கூடுதல் வாக்காளர் பட்டியல் பொதுமக்கள் சரிபார்ப்புக்காக மே 23 வரை 30 நாட்களுக்கு பார்வைக்கு வைக்கப்படும். அந்த பட்டியல் நேற்று முன்தினம் அங்கீகரிக்கப்பட்டு நேற்று அரசு பதிவேட்டில் இடம்பெற்றதாக SPR எனப்படும் தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் டாக்டர் இக்மாருடின் இஷாக் கூறினார். அதில் மார்ச் 1 முதல் 31ஆம் தேதி வரை 18 வயது பூர்த்தியாகி புதிய வாக்காளர்களாக தானியங்கி முறையில் பதிவு செய்யப்பட்ட 39,241 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இது தவிர தேர்தல் தொகுதி மாறிய 9,090 வாக்காளர்கள், வாக்காளர் பிரிவு மாறிய 1,123 பேரின் பெயர்களும் அதில் இருப்பதாக அவர் சொன்னார். எனவே மேற்கொண்ட பிரிவுகளை சார்ந்தவர்கள் மே 23ஆம் தேதி வரையிலான 1 மாத காலகட்டத்தில் இந்த கூடுதல் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களையும் விவரங்களையும் சரிபார்த்துக் கொள்ளலாம். உலக வர்த்தக கோல்ஃப் சவாலுக்கு தயாராகும் மலேசியா. பிரசித்தி பெற்ற WCGC உலக வர்த்தக கோல்ஃப் சவால் மலேசியா 2025 போட்டி புதன்கிழமை ஸ்லாங்கூர் ஷா அலாமில் உள்ள கிளென்மேரி ஹோட்டல் அண்ட் ரெசார்ட் பால்ரூம் மண்டபத்தில் பிரம்மாண்டமான விழாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸ்லாங்கூர் பட்டத்து இளவரசரும் WCGC மலேசியாவின் அரச புரவலருமான ராஜா மூடா தெங்கு அமிர்ஷா முன்னிலையில் இது அறிமுகம் கண்டது. வணிகமும் விளையாட்டு பசுமையில் சங்கமிக்கும் ஒரு அற்புதமான தொடருக்கான மேடையை இப்போட்டி வழங்குகிறது. WCGC மலேசியா 2025 கோல்ஃப் போட்டி மே முதல் ஆகஸ்ட் வரை கிளான் பள்ளத்தாக்கில் 4 சிறந்த கோல்ஃப் மைதானங்களில் 4 பூர்வாங்க சுற்றுகளுடன் நடைபெறுகிறது. செப்டம்பர் 25ஆம் தேதி கோத்தா பெருமாய் கோல்ஃப் அண்ட் கண்ட்ரி கிளப்பில் தேசிய இறுதிப் போட்டி நடைபெறும். அந்த தேசிய இறுதிப் போட்டியின் சாம்பியனாக வாகை சூடுவோர் வரும் அக்டோபர் 17 முதல் 23ஆம் தேதி வரை சீனா ஷாங்காயில் நடைபெறும் உலக WCGC இறுதி சுற்றில் பங்கேற்பர். சிரம்பான் நகரில் அலோஃப்ட் தங்கும் விடுதி அறிமுகம். சிட்டாவுடன் அனைத்துலக மாரியாட் நிறுவனம் ஒப்பந்தம். இன்று அனைத்துலக தங்கும் விடுதி அமைப்பான அலோஃப்ட் தங்கும் விடுதிகளை சிரம்பானில் அறிமுகப்படுத்தும் ஒப்பந்தத்தில் பன்னாட்டு ஹோட்டல் நிறுவனமான அனைத்துலக மாரியாட் நிறுவனம் சிட்டா நிறுவனத்துடன் கையெழுத்திட்டது. இத்திட்டம் 2025 இறுதியில் அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தங்கும் விடுதி சிரம்பான் நகர மையத்தில் வணிக வளர்ச்சியின் ஒரு பகுதியாக இருக்கும் என்றும், டெர்மினல் 1 பேருந்து நிலையம், சிரம்பான் KTM ரயில் நிலையம் மற்றும் வரவிருக்கும் சிரம்பான் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கும் நடந்து செல்லும் தூரத்தில் இருக்கும் என்று அறியப்படுகின்றது. தொடர்ந்து இத்தங்கும் விடுதி நகரத்திற்கு ஒரு புதிய விருந்தோம்பல் அனுபவத்தை தரும் என்று ஆசிய பசிபிக் மேம்பாட்டு துணைத் தலைவர் ஆண்ட்ரி சுசிலோ கூறினார். அலோஃப்ட் தங்கும் விடுதி 173 நவீன அறைகள், சமையல் அறையுடன் கூடிய நாள் முழுவதும் இயங்கும் உணவகம், கிராப் அண்ட் கோ விற்பனை நிலையம், பிராண்டின் WXYZ அட்பார், வெளிப்புற நீச்சல் குளம் மற்றும் ரீசார்ஜ் உடற்பயிற்சி மையம் ஆகியவை வசதிகளோடு இயங்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. மூத்த போலீஸ் அதிகாரி மிரட்டி 80,000 ரிங்கெட் பணம் பறித்தாரா? நெகிரி போலீஸ் விசாரணை. நெகிரி செம்பிலான் போலீஸ் படையில் பணியாற்றிய போது மூத்த அதிகாரி ஒருவர் மிரட்டி 80,000 ரிங்கெட் பணம் பறித்ததாக எழுந்துள்ள புகார் விசாரிக்கப்படுகிறது. உள் விசாரணை தொடங்கி இருப்பதை மாநில போலீஸ் தலைவர் அகமது ஜாஃபர் யூசுப் உறுதிப்படுத்தினர். விசாரணைக்கு உதவ இதுவரை 3 பேரது வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட அதிகாரி தற்போது வேறொரு மாநிலத்தில் பணியாற்றி வருவதாக அகமது ஜாஃபர் சொன்னார். இந்த மிரட்டி பணம் பறிக்கும் வேலைக்கு 2019ஆம் ஆண்டிலிருந்து தாம் ஆளாகி வந்திருப்பதாக மாடுகளை விற்பவரான 39 வயது ஆடவர் முன்னதாக ரந்தா போலீஸ் நிலையத்தில் புகார் செய்ததை அடுத்து இச்சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. இன்ஸ்பெக்டர் ஒருவரின் இடைத்தரகரிடம் முதலில் 50,000 ரிங்கிட்டும் பின்னர் 30,000 ரிங்கிட்டும் புகார்தாரர் கொடுத்துள்ளார். குண்டர் கும்பல் ஈடுபாடு தொடர்பில் கைதானவர் சொஸ்மா சட்டத்தின் கீழ் சிக்குவதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அப்பணத்தை தர வேண்டும் என மிரட்டப்பட்டுள்ளார். விஷயம் வெளியில் தெரிந்தால் சுட்டுக் கொன்று விட போவதாகவும் அந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டினாராம்.
2 பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் வரைபடம் வெளியீடு, தகவல் கொடுப்போருக்கு 20 லட்சம் ரூபாய் சன்மானமும் அறிவிப்பு. 26 பேரை பலி கொண்ட ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்கள் என நம்பப்படும் 3 சந்தேக நபர்களின் வரைபடங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அவர்களில் 2 பாகிஸ்தானியர்கள் என அடையாளம் கண்டுள்ள போலீஸ் அவர்களை கைது செய்ய துப்பு கொடுத்தால் 20 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்குவதாக அறிவித்துள்ளது. அந்த அறிவிப்பு அடங்கிய நோட்டீஸ் ஜம்மு காஷ்மீரில் பொது வெளியில் ஒட்டப்பட்டுள்ளது. அம்மூவரும் பாகிஸ்தானை தளமாக கொண்ட தடை செய்யப்பட்ட லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என நம்பப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை அன்று பஹல்காம் பள்ளத்தாக்கு பகுதியில் சுற்றுப்பயணிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 25 இந்திய நாட்டவர்களும் ஒரு நேபாளியும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அண்மைய சில ஆண்டுகளில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலில் இதுவும் ஒன்றாகும். இதனால் கடும் கோபமடைந்துள்ள இந்தியா அத்தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை பிடித்து நீதியின் முன் நிறுத்த உறுதி பூண்டுள்ளது. இதையடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக உடனடி பதிலடியாக 5 நடவடிக்கைகளையும் புதுடெல்லி அறிவித்துள்ளது. பாகிஸ்தானியர்களுக்கான விசா சேவையை அதிரடியாக நிறுத்தி உள்ளதும் அவற்றில் அடங்கும். ஏற்கனவே வழங்கப்பட்ட அனைத்து விசாக்களும் வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படும். மருத்துவ காரணங்களுக்காக வழங்கப்பட்ட விசா அனைத்தும் ஏப்ரல் 29 வரை மட்டுமே செல்லுபடியாகும். மலேசிய கிண்ண இறுதி ஆட்டத்தில் JDT ஏப்ரல் 28 ஜொஹூரில் சம்பவ விடுமுறை. வரும் ஏப்ரல் 28 திங்கட்கிழமை ஜொஹூரில் சம்பவ விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய கிண்ண கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு JDT தகுதி பெற்றிருப்பதை கொண்டாடும் வகையில் அவ்விடுமுறை வழங்கப்படுகிறது. ஜொஹூர் இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் இப்ராஹிம் அவர்களின் ஆணைக்கு ஏற்ப அம்முடிவு அமைவதாக மந்திரி பிரசாத் டத்தோ ஹாஃபிஸ் கசி கூறினார். மலேசியா மட்டும் இன்றி ஆசிய வட்டாரத்திலும் மதிக்கப்படும் கிளப்பாக JDT-யை உருமாற்றிய பெருமை TMJ-வுக்கே சேரும் என்றும் டத்தோ புகழாரம் சூட்டினார். இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறிய JDT-க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் அவர் சொன்னார். நாளை புக்கிட் ஜாலில் தேசிய விளையாட்டு அரங்கில் பஹாங்குடன் JDT மோதுகிறது. கோலகங்சார் பள்ளி ஆசிட் கசிவு அவசர துப்புரவு பணி செய்யப்பட்டது. கோலகங்சாரில் உள்ள சுங்வா தேசிய இடைநிலை பள்ளியில் நேற்று ஆசிட் எனப்படும் எரி திராவகம் கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து அதனை சுத்தம் செய்ய பேராக் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சுமார் 2 மணி நேரம் செலவிட்டது. மாலை மணி 3:30க்கு தங்களுக்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாக பேராக் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு பிரிவு உதவி இயக்குநர் சப்ரோட்சி நூர் அகமது தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கோலாகங்சா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த ஒரு குழுவினர் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பள்ளி சிற்றுண்டி நிலையத்திற்கு அருகே கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 20 லிட்டர் ஆசிட் ட்ரம் கசிந்தது. ஆசிரியர் ஒருவர் அந்த பகுதியை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது ஆசிடில் ஆவி வெளியேற தொடங்கியது. ஆசிட் கழுவி முழுமையாக கட்டுப்படுத்தப்படுவதையும் மேலும் இந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாமல் இருப்பதையும் உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு உபகரணங்களுடன் தீயணைப்பு வீரர்கள் அந்த பகுதியை முழுமையாக சுத்தம் செய்ததாக சப்ரோட்சி தெரிவித்தார். ஜொஹூர் செனாயில் சாய தொழிற்சாலையின் கிடங்கில் தீ, 3 காயம். செனாயில் டாமன் தேசா இடமானில் சேதமடைந்த வண்ணப்பூச்சு அல்லது பெயிண்ட் கிடங்காக பயன்படுத்தப்பட்ட தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 ஆடவர்கள் காயங்களுக்கு உள்ளாகினர். நேற்று பிற்பகல் மணி 2:13 அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் அருகில் உள்ள 2 வளாகங்கள், அதாவது ஒரு பட்டறை மற்றும் ஒரு கட்டுமான பொருட்கள் கடை ஆகியவை 50 விழுக்காடு சேதமடைந்தன. கூடுதலாக சம்பவ இடத்தை சுற்றி இருந்த 5 கார்கள் மற்றும் ஒரு லாரியும் அழிந்தன. பெயிண்ட் கடையின் ஊழியர்கள், 2 உள்நாட்டினர் மற்றும் ஒரு வெளிநாட்டவர் தீக்காயங்களுக்கு உள்ளானதை தொடர்ந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். குறிப்பிட்ட 3 வளாகங்களிலும் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்களுக்கு சுமார் 1 மணி நேரம் ஆனது. அதே நேரத்தில் தீ விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் 5 கார்களும் மற்றும் ஒரு லாரியும் முற்றிலுமாக எரிந்தன என பண்டார் குலாய் பாரு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் நடவடிக்கை அதிகாரி முகமது ஃபவுசி அவாங் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார். வாணிப பேச்சுவார்த்தை வேண்டுமானால் வரியை ரத்து செய், ட்ரம்புக்கு சீனா இடித்துரை. சீனா அமெரிக்கா இடையிலான வாணிப போரை முடிவுக்கு கொண்டு வர உண்மையிலேயே விரும்பினால் சீன பொருட்களுக்கு விதித்த கூடுதல் வரி விகிதத்தை டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்ய வேண்டும். அதுதான் அந்த அமெரிக்க அதிபருக்கு அழகு என பீஜிங் இடித்துரைத்துள்ளது. பிரச்சனையை தொடங்கியது நாங்கள் அல்ல, மணியை கட்டியவர் தான்
அதன் முடிச்சை அவிழ்க்க வேண்டும் என சீன வர்த்தக அமைச்சின் பேச்சாளர் சொன்னார். வாணிப ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் பேச்சுவார்த்தையில் சீனாவுடன் தாம் நல்ல முறையில் நடந்து கொள்ளப் போவதாக செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் கூறியிருந்தது குறித்து பெய்ஜிங் கருத்துரைத்துள்ளது. இவ்வேளையில் தற்போதைக்கு அமெரிக்காவுடன் சீனா எந்த வாணிப பேச்சுவார்த்தையையும் மேற்கொள்ளவில்லை. அதே சமயம் பரஸ்பர வரி தொடர்பிலும் பேச்சுவார்த்தை இல்லை என பெய்ஜிங் கூறியது. இரு நாடுகளும் வரி போர் தொடர்பில் பேசிக் கொண்டிருப்பதாக முன்னதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். அதுவும் சீனா தான் இறங்கி வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததாக அவர் குறிப்பிட்ட நிலையில் சீனா அதனை மறுத்துள்ளது. போப்பாண்டவர் பிரான்சிஸ் இறுதி சடங்கு மலேசிய அரசாங்கத்தை பிரதிநிதித்து அசலினா எவான் பெனடிக்ட் கலந்து கொள்வர். நாளை வேட்டிகன் நகரில் நடைபெறும் மறைந்த போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்களின் இறுதி சடங்கில் பிரதமர் துறையின் சட்டம் அமைப்புக்கான சீரமைப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா ஒத்தமான் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் டாக்டர் எவான் பெனடிக்ட் ஆகியோர் மலேசிய அரசாங்கத்தை பிரதிநிதித்து கலந்து கொள்வார்கள். வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இத்தகவல் வெளியிடப்பட்டது. போப்பாண்டவரின் இறுதி சடங்கு கர்டினல் கிவோனா பாட்டிஸ்டா ரே தலைமையில் வேட்டிகன் சிட்டியில் உள்ள செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் ரோமன் கத்தோலிக்க சடங்கின்படி நடைபெறும். பின்னர் போப்பாண்டவர் பிரான்சிஸின் நல்லுடல் பெசிலிகா சாண்டா மேரி மாங்கூரிக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும். அதன்பின் அங்கு நடைபெறும் ஒரு தனிப்பட்ட சடங்கில் போப்பாண்டவரின் நல்லுடல் அடக்கம் செய்யப்படும். ஏப்ரல் 21 போப்பாண்டவர் பிரான்சிஸ் மறைந்ததைத் தொடர்ந்து அவருக்கு இதற்கு முன் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இரங்கலை தெரிவித்திருந்தார்.